அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடுவெட்டிப்பாளையம். பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்குது, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு. இது ஆண்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா நாட்டை ஆளுவாங்க, பெண்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா நிர்மூலம் ஆகிப்போ அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைங்க. அது தவறான புரிதல். அதாவது சித்திரை வைகாசி ஆனி மாதம், ஆனி மாதத்தில் மூலம் நட்சத்திரத்தன்னைக்கு பிறந்தாங்கன்னா அவங்க பௌர்ணமி யோகத்தில் பிறப்பாங்க. பொதுவாகவே பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க அரசாள்வாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் அரசுனா அரசாங்கத்தை ஆளணுங்கிறது அப்படிலாம் கிடையாது, ஒரு நிர்வாகத்தை ஆளுவார்கள். ஆளுமை திறன் அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால தான் ஆணி மூலம் அரசாளம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க, கன்னி மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க. அது கன்னி அப்படிங்கிறது சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி, அதாவது மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி, சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி. புரட்டாசி மாதம் அப்படிங்கும்போது கன்னியில் சூரியன் இருக்குது. அப்போ கன்னியில் சூரியன் இருக்கும்போது கன்னிக்கு 4ஆம் வீடான தனுசு மூலம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது. அந்த மாதிரி காலகட்டங்களில் அஷ்டமி நவமி திதி. அப்போது அந்த மாதிரி கன்னி மூலம் கன்னி மாதம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் பிறந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா அஷ்டமி நவமி திதி வர்றதுனால அது ஒரு சுமாரான ஜாதகமாக ஒழுகு. அதனால் அதை நிர்மூலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் இல்லை. எத்தனையோ மூல நட்சத்திர பெண்கள் திருமணமாகி போனவக்கம் மாமனார் மிக சிறப்பாக இருக்கிறார். அதனால் ஜோதிடத்தில் தமிழ் அப்படிங்கிறது நல்லா எதுகை மோனை பழமொழி சொல்கிறதுக்கு நல்லா இருக்குதுங்க வேண்டியா, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் நம்பாதீங்க. நன்றி, வணக்கம்.